ஒரு முறை மைசூர் ரசம் இப்படி பண்ணி பாருங்கள். வாசனைக்கு சுவைக்கும் வீட்டிலே எல்லோரும் இன்னும் கொஞ்சம் ரசம் கேட்பாங்க. முதல்ல ஒரு சிறிய எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே உப்பு, கொஞ்சம் தக்காளி, சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ மைசூர் ரசத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கும் மசாலாவை சேர்க்கணும். அதுக்கு மிளகா, மல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் இவைகளை லேசாக வறுத்து பவுட்ராக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை புளி தண்ணியில் சேர்த்து நல்லா வாசனை வர வரை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தண்ணி சேர்த்து ஒரு பாயில் வந்ததும் ஆஃப் பண்ணுங்க. இப்போ கடாயில் நெய் அல்லது எண்ணெயை சூடாக்கி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து ரசத்தில் சேர்த்தா சூப்பரான மைசூர் ரசம் ரெடி. சூடான சாதத்துக்கு மேலே கொஞ்சம் நெய் வச்சு இந்த மைசூர் ரசம் சாப்பிட்டா உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் சாப்பிடணும் போல் இருக்கும். டீட்டெயில் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.